பொம்பளைக்கு யாருனா சிக்கிறாங்களா? அழகுனா அழகுதான். நான் ஏதோ அழகா பிறந்தேன். அழகு அழகு. இந்த ஊனான ஊருக்குள்ள பொம்பளைங்க இந்த பொம்பளைங்களாம் கூடி கூடி பேசிக்கிறாங்க. எங்க இருந்தா வந்தாலும் பொறக்காடியில அவன் நடிகல கண்ணு, அவன் ஒடியல கண்ணு, அவன் காலு புண்டியல கண்ணு. கெண்டு அழகு அப்படிலாம் இல்லாம எங்க இருந்தே வந்தாலும் எலும்பாட்டம் அப்படியே பறந்து பறந்து ஆடுறால இவன் ஒருவேளை செத்து போயிட்டான். அப்பயும் பொழைக்கிற மாதிரி இல்ல. ஒண்ணு எரிப்பாங்களா இல்ல பதிப்பாங்களா இல்ல வந்த டெம்போனே தூக்கிட்டு போகணும்னு பேசிக்கிறாங்க. நேர புண்டடா உனக்கு பேச வச்சு வேடிக்கை போகலாம். ஒரு பால்ட்ட போச்சு வாயில வைப்போ. அப்பா கேக்குறேன் போயிருப்பான். எங்க பிள்ளை குடல் கேக்குது? ஏண்டா குடல் கேட்டா மாட்டு குடல் 4 கிலோ எடுத்து கொடுக்க வேண்டியதானே. மாட்டு குடலா? எல்லாம் பிள்ளை குரல் வாசம் கேக்குது. பண்டாரவழி பிள்ளைய போன வாரம் வர சொன்ன இந்த வாரம் என்ன ஊரியா? இல்ல என்ன சொல்லியா? மகளே ஊம்பலியா? ஊம்பலியா? அட உன்னுடைய பிள்ளையா வந்திருக்க மாட்டேங்குதுப்பா. சரி சரி. எங்க பிள்ளை கண்டாரோட எங்க கத்துது? எங்க கத்துது? எங்கத்தான் போயிருப்பா? என்ன என்ன கவுதரியா? எங்கத்தான் போயிருப்பா? தேடி ஓட்டு பையன் ரெண்டுமே காக்கு இருக்கு, அரக்கு இருக்கு. அவனுக்கு நெப்பு சிக்கல, எனக்கும் சிக்கல. அப்பா அப்பா போயலா இல்ல போயலையா? கண்ண மவளே அவனுக்கு நெப்பு சிக்கல, ஒண்ணுமே சிக்கல். அட மவளே அச்சோ அச்சோ ஐயோ ஐயோ மவளே ஐயோ மவளே எலும்பு தோல ஆயிட்டால. சத்தம் போட என்ன பாச்சு பிள்ளைங்க சல்லி இருக்குதா என்பது என்ன பேச முடியாது. அப்பா நல்லா தானே உனக்கு கட்டி கொடுத்தேன். அப்பா ஏமா என்ன பாச்சு? என்ன கட்டி கொடுத்தீங்க? கரலா தீத்தீங்க. என் முகர என்ன டிச்சு தொட்டியா? யாரு பார்த்து பொண்ணு நாத்தானு கண்டாரோலி ஒரே பாக்கு நாத்தமா அடிக்குதியா? அப்பா அம்மா அப்பா கண்டாரு வழியாப்பா யாருக்கு தெரியும்? அப்பா அவா யாருக்கு தெரியும்? அப்பா அவ கல்லா குடிக்கிறாப்பா, கல்லா குடிக்கிறாப்பா. யாரு? சோர்த்துங்க போது 10 பேர் தானே இருந்தீங்க. இந்த பொறக்காளிகள் ஊர் சனமே அரண்மனை அரண்மனை வீசம் போடுற கொட்டாய். அம்மா கல்லா குடிக்கிறாப்பா, கல்லா குடிக்கிறாப்பா. சரி என்ன வாயாம கபத்து போடுச்சுங்க. சின்ன நக்கா முண்டையா சொல்லணும், அப்பதான் ஒத்துக்குவேன். சரி சரி அப்பா நான் எப்படி பாப்போம்? அப்பா அப்பா ஒரு அப்பாட்ட காட்டுற இடத்த பாரு. அப்பா நான் எப்படிப்பா பிறந்தேன்? எப்படி பிறந்தியா? இத முன்ன மூடி விடுமா? போயிரும்பா. இல்ல கண்டாரோலி பிள்ளையா ஒண்ணு நான் பெக்கறதுக்குள்ள நான் யாருக்கு பிறந்தேன்? எதுக்குதாமா பிறந்தா? அம்மாவுக்கு பிறக்கல. இல்ல உம்மாளுக்கு தான் பிறந்தா. உனக்கு எப்படி பிறந்திருப்பேன்? இல்லம்மா நானும் உம்மாளும் 2 பேரும் சேர்ந்து. எப்படி? அது ஏன் கேக்குற? நீ பிறக்கிறதுக்குள்ள பாடுபட்டு அம்மா நீ படல. 2 பேரும் நம்மள 2 பேரும் பட்டுக்கிட்டீங்க. என்ன நோவா குறைஞ்சு நோவா பட்டுக்கிட்டீங்க? இல்ல நீ பிறக்கிறதுக்குள்ள 15 வருஷமா குழந்தைங்கல்ல. யாருக்கு? எனக்கு உங்க அம்மா இருக்கும். அட அப்ப உனக்கு இருக்குது. எங்கேயாவது கள்ள பக்கம் போய் சத்தம் உண்டு. அப்ப 2 பேரும் குழந்தை இல்லைன்னு சொல்லி தேடி ஓடி போயினா வருது. 15 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி யாருக்கு? உங்க அம்மா இருக்கு. உனக்கு இருக்குது. சுட்டியா போய் எங்க போய் செத்து போயிடுறானே. சரி 2 பேருக்கு இல்லைன்னு சொல்லி
நாங்களும் வைக்காத வேண்டுதல் இல்ல போவாது கோயில் இல்ல வீட்டுல போனதுக்கு இடம் இல்லாத கோயிலா போனோம் என்ன மட்டியில வச்சு அடிச்சுவா அது வேண்டுதல் வைக்கிறதுக்கு சரி கடைசியா பாக்குறதையும் பார்த்து திருச்சி ஓட்டு மலை மேல போனேன் ஆனா குழந்தைகள் வந்து செத்து போயிடலான்னு செத்து போயிடலாம் வேண்டுதல் வைக்கிறதுக்கு சரி அங்க போய் நல்லா இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த முடிவாக வேணாம் ஆமா குண்டா கொடுத்துட்டு போறேன் அதுக்கு இது வச்சுட்டு போலாம் இந்த முடிவு எடுத்துக்கிறானா சரி மொட்டை அடிக்கிறதுக்கு கோயிலுக்கு போய் அங்க வந்து மேல இருக்கிற சித்தேஸ்வரர் கோயில் அந்த கோயில்ல போய் வேண்டுதலை வச்சு தவம் இருந்து பிறந்ததுனால உனக்கு தவசியமான பேர் வச்சேன் எனக்கு ஆமா ஏம்மா அப்பா அம்மாவுக்கு நான் எப்படி போறது அது ஏப்பெல்லாம் சொல்றேன் நீ சொல்லாதவா போலாம் சொல்லு 10 பைசா சம்பளம் கொடுக்க மாட்டேன் சொல்லு இங்க பாரு கொண்டு போய் 9 மாசம் உங்க அம்மா ரொம்ப முழுவா இருக்கிறான் கிணத்துல இந்த ஆத்துல கல்லு கட்டி போட்டு முழுகிடுவா உங்க அம்மா வவுத்தல் இருக்கும்போது இல்ல ஆனா 9 மாசம் முழுவா நீ வந்து குறுக்குள்ள என்ன செவுத்துக்குள்ளையா இல்ல தாரி ஓட்டுக்குள்ள வயிற்றுல குறுக்கு வந்துட்டியா நானே விட்டாடிச்சேன் ஆனா உனக்கு சத்து பத்தாத எதுக்கு குறுக்கு அது இல்ல வயிற்றுல குறுக்கு வந்துட்டீங்களா அங்க போன மவுத்துக்குள்ள குறுக்கு வந்து எங்க விடுனேன் கருப்பு பையன் கண்டாரோலி முண்டை அவன் வெத்தலை பாக்கு வாங்க போதே தெரியும் இப்ப கருவாடு போய் போட்டு பழகிட்டாளா கருவாட்டு போய்யா கண்டாரோடு அது இல்ல கருப்பு பை பொம்பளைக்கு எல்லாத்துக்கும் இருக்குமா எல்லாத்துக்கும் இருக்கும் நானும் பொம்பளை தானே எனக்கு எந்த பை இருக்குது பாரு இல்ல உனக்குமே இருக்கும் ஆனா வந்து என்னன்னா கண்டாரோடு குழந்தைதான் ஒண்ணு பிறக்கல இருந்திருக்கும் ஆமா ஏப்பா அப்படி கட்டி கொடுத்து ஒரு வரவாந்தி குடிக்க மாட்டான் ஒரு சிகரெட் அடிக்க மாட்டான் ஒரு கஞ்சா அடிக்க மாட்டான் அப்படிதானே அப்படிதானே கட்டி கொடுத்தேன் சிறுவண்டியா கொடுத்து விட்டேன் அப்படியே வண்டி ஓட்டி விட்டேன் எருவா அண்ணா குண்டா பண்டம் பாத்திரம் பீரோ மிக்ஸி வெட்டுக்கட்டலு என் பிள்ளை வந்து சோதேத்துக்க மாட்டாமா வெறும் பீவே தான் தும்பா சோதேத்துக்க மாட்டா தயிர் மோரோட சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி 7 டில்லர் ஓட்டி விட்டேன் 7 யாருமே ஓத்தி விட்டேன் என் பிள்ளைகிட்ட போறத விட அவன் இறமை கிட்ட போறது எவ்வளவு பரவாயில்ல அப்படி கட்டி விட்டான் சரி அடிச்சு விட்டாமா அடிச்சு விட்டானா ஆமா என்ன சொல்ற அடிச்சு விட்டாமா இல்லையா ஆமா கண்டால் ஒளி பையன் கொண்டாடி என்ன பண்றா என்ன பண்ற என்னமா இருக்கணுமோ கொஞ்சம் கிட்டவா என்ன பண்ணும் அப்பா சொல்லுமா அருணாக்கு ஒரு லூசா தான் இருக்குது நான் உனக்கு என்ன ஆகுது மாவாவது நீ அப்பாவது கொண்டாட்டி வாக்கணும் அதுக்கு போலப்பா என்னமா சொல்றாங்க ஒரு சின்ன சமாச்சாரம் என்னப்பா ஏன்னா அப்பனும் மாமனையுமே இந்த மாதிரி பண்றீங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பா புலவரத்துக்கு சேர்த்து பாருங்க நீ ஒரு ஆளு நீ வந்து மாமுட்டி புண்டு அங்கிருந்துக்கு வந்திருக்கிறான் இல்ல நான் கூட என்னமா சொல்றேன் கடைசியில் என்ன சொல்றேன் நீ தானே சொன்னேன் கொண்டாட்டி வாங்க அப்ப நான் யாரு நான் ஏதோ ஒரு கோவத்துல ஒரு என்னடா கோவ கூதி பத்த மாவு கட்டியாவா போட்டுக்கிட்டானா அவளுதான் அதனால பாலாத புள்ள தாயோட ஒண்ணு போட்டுக்க துணிமணி இனிமேல் அவனோட பிடிக்காத உங்களுக்கு குறைச்சிக்கிறேன் என் கூட பொழைச்சுக்கிறேன்னு சொல்றீங்க இப்படி பாக்குற சனம் என்ன சொல்லும் ஆனா பாக்குற சனம் தான் சொல்லு பேசுறா வச்சு குழந்தை கொடுவேன் தப்பா பேச மாட்டாங்க அதனால இந்த நாட்டு மகாராணி